பிரபுதேவாவையும் விட்டு வைக்காத நயன்தாரா. ஆவண படத்துல பரபரப்புக்கு பஞ்சமே இல்ல. நயன்தாராவோட வாழ்க்கை பயணத்தை வச்சு நயன்தாரா பியோண்ட் த ஃபயரி டேல் அப்படிங்கிற ஆவண படம் தயாராயிருக்கு. கௌதம் மேனன் இயக்கியிருந்த அந்த டாக்குமெண்ட்ரி நயனோட பிறந்தநாளை முன்னிட்டு நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுல பேசக்கூடிய நயன்தாரா தன்னோட வாழ்க்கையில நடந்த சில கசப்பான விஷயங்களை பத்தி முதல் முறையா மனம் திறந்து பேசியிருக்கிறது கவனத்தை ஈர்த்திருக்கு. தமிழ்ல ஐயா படத்துல அறிமுகமான நடிகை நயன்தாரா குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகை அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றாங்க. எப்படி சின்ன காலத்திலேயே முன்னணிக்கு வந்தாங்களோ அதே மாதிரி அவ்வளவு சர்ச்சைகளையும் சீக்கிரமாவே சந்திச்சாங்க. முக்கியமா முதல்ல வல்லவன் படத்துல நடிச்சப்போ சிம்புவை காதலிச்சாங்க. அந்த சமயத்துல 2 பேரும் நெருக்கமா இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகி ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கு பின்னாடி 2 பேருக்குமான காதல் முறிவுல போய் முடிஞ்சது. சிம்புவுடனான பிரேக்கப்புக்கு பின்னாடி தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த அவங்க பிரபுதேவா இயக்கத்துல வில்லு படத்துல நடிச்சாங்க. அந்த படத்துல நடிச்சப்போ பிரபுதேவாவை காதலிச்சாங்க. பிரபுதேவா ஏற்கனவே ரமலத் அப்படிங்கிற பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அதனால நயன் பிரபுதேவா காதல் ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம நயன்தாராவை அந்த விஷயத்துல நிறைய பேரு கடுமையா விமர்சனமும் பண்ணாங்க. ரமலத்தும் நயன்தாராவை நேர்ல சந்திச்சு கோபப்பட்டு பேசினதா தகவல்கள் எல்லாம் வெளியாச்சு. இருந்தாலும் பிரபுதேவா மீதான காதல் நயன்தாராவுக்கு துளியும் குறையல. அவங்களுக்காக தன்னோட தாய் மதமான கிறிஸ்தவத்துல இருந்து இந்து மதத்துக்கு மாறினாங்க நயன்தாரா. அது மட்டும் இல்லாம பிரபுதேவாவோட பேரை தன்னோட கைகள்ல பச்சையும் குத்திக்கிட்டாங்க. இதன் காரணமா 2 பேரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்தது. 2 பேருமே ஜோடியா நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கவும் ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பிரபுதேவாவோட காதல்ல இருந்தப்போதான் சினிமாவில இருந்து ஒதுங்க முடிவு பண்ணி அதுபடியே செஞ்சாங்க நயன்தாரா. ஆனா என்ன நடந்துச்சோ தெரியல, 2 பேருக்குமான காதல் பிரேக்கப்ல முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா சிங்கிளா இருந்த நயன்தாரா நானும் ரவுடிதான் படத்துல நடிச்சப்போ இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலிச்சு போன 2022வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு உயிர் உலக் அப்படின்னு 2 பசங்க இருக்காங்க. இந்த நிலையில அவங்க தன்னோட 40வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அதையொட்டி நயன்தாரா பியோண்ட் த ஃபயரி டேல் அப்படிங்கிற பேர்ல ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுல தன்னோட வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை ஓப்பனாவே பேசியிருக்காங்க. அந்த வகையில அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு ரசிகர்கள் கிட்ட வெகுவா கவனத்தை ஈர்த்திருக்கு. அவங்க பேசும்போது நான் சீதையா நடிச்சதுதான் கடைசி படமா இருந்துச்சு. அந்த கடைசி ஷாட் எடுத்தப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு எல்லாமே சினிமா தான். இனி படங்கள்ல நடிக்க கூடாது அப்படிங்கிற முடிவை நான் எடுக்கல. அந்த நபர் தான் என்கிட்ட சொன்னாரு. அவர் எனக்கு சாய்ஸே குடுக்கல. வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. நானும் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டேன். ஆனா அது தவறு அப்படின்னு பின்னாலதான் உணர்ந்துகிட்டேன். அது மட்டும் இல்லாம தவறான நபரை நம்பிட்டோமே அப்படிங்கிற கவலையும் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு என்னோட மனசை தேத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பார்த்த ரசிகர்கள் அந்த நபர் அப்படின்னு நயன்தாரா சொல்றது பிரபுதேவாவை தான். இந்த டாக்குமெண்ட்ரியில சிம்புவையும் பிரபுதேவாவையும் அவங்க விட்டு வைக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.